இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் தியரில வந்து ஸோ சின்ன யூனிட் தான். பட் என்ன அப்டின்னா, அதில 2 போர்ஷனா நம்ம பிரிச்சிடலாம். ஓகேவா? என்னன்னா பாயிண்ட் குரூப்ஸ் தனியா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேரக்டர் டேபிள்ஸ் அப்டின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஸோ அப் டூ நவ் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, அந்த பாயிண்ட் குரூப்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அந்த லாஸ்ட் கிளாஸ்லயும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஸோ அந்த ப்ரீவியஸ் கிளாஸஸ் அதாவது பாயிண்ட் குரூப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதோட சும்மா ஒரு கிளான்ஸ் மாரி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஆர் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவா? ஸோ அண்ட் ஆ ஒரு 2, 3 எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு எப்படி பாயிண்ட் குரூப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு ட்ரிக்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஆ பார்த்துட்டு அ ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வி வில் கன்டின்யூ தட் கேரக்டர் டேபிள் ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட் பட் டூ மச் மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் சிம்பிள் மேத்ஸ் ஓகேவா? ஸோ நம்ம மேபி நீங்கள் எல்லாம் பிலாங்ஸ் டு கெமிஸ்ட்ரியாக இருக்குன்றதுனால ஃபியூ ஆஃப் மெம்பர்ஸ் மேபி அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கலாம் 12th பொறுத்த வரைக்கும். ஸோ மேக்ஸ் சுத்தமாகவே வராது அப்படின்ற மாதிரி இருப்பீங்க இல்லையா? ஐயோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயப்படாதீங்க. சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான் ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 11th 12th போகணுன்றதுலாம் அவசியம் கிடையாது. ஸோ குட் ஈவினிங் அரிணி, குட் ஈவினிங்மா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th போகணுன்றதெல்லாம் கிடையாது. 10th இருக்கிறது தான் மேட்ரிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ சிம்பிள் அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் தான் சின்ன சின்ன மேக்ஸ் தான் ஓகேவா? ஸோ டூ மச்லாம் இருக்காது. அப்படியே மேக்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are providing calculator virtual calculator சரியா? ஸோ அது நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு செக்ஷன் பார்க்கணும் அப்படி விர்ச்சுவல் கால்குலேட்டர் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நான் பேசுறது கேட்குது இல்லைப்பா? நான் பேசுறது கேட்குது அந்த ஸ்க்ரீன் ஷேர் எல்லாமே கரெக்டாக இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மோஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் கிளாஸஸ் வந்து பாயிண்ட் குரூப்ஸ் பார்த்தோம். தேங்க்யூ 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 சக்தி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னும் போது ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் ஓகே தேங்க்யூ கார்த்திகா தேங்க்யூ ஷாலினி. ஓகே ஷாலினி இன்னைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. ஸோ இதே போல் கீப் ஆக்டிவாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னும் போது அதில் நம்பர் ஆஃப் டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ், ஹை சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் பாயிண்ட் குரூப், சி டைப் பாயிண்ட் குரூப், டி டைப் பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அண்ட் சிமெட்ரி எலமெண்ட்ஸ் அண்ட் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் ஓகேவா? இதுதான் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். பட் இது நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசஸ் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் குரூப் ஒரு மாலிகல் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ எத்தனை பேர் படிச்சீங்கன்றது எனக்கு தெரியல. பட் நான் உங்களுக்கு ரீகால் நான் கொடுக்குறேன் ஓகேவா? பட் என்னோட சஜஷன் என்னன்னா கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் அந்த முன்னாடி கிளாஸில் இப்போ நீ கிளாஸில் வரோன்னா முன்னாடி கிளாஸில் என்னென்ன டீச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரெகுலராக படிங்கப்பா. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ நோ உங்களுக்கு அதர் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு ஸ்டடீஸ்க்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இப்போ நமக்கு ஒரு மாலிகுல் கொடுத்துட்டாங்க. ஒரு மாலிகுலை கொடுத்த உடனே நம்ம அமௌங் டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாயிண்ட் குரூப்ஸ் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடணும் ஒரு ஃபியூ மோர் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு டேரெக்டாக பாயிண்ட் குரூப்ஸை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் ஒரு மாலிகுலை நமக்கு கொடுத்துட்டோடனே வெதர் திஸ் மாலிகுல் இஸ் லீனியர் ஆர் நாட் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ லீனியராக இருக்குன்ற பட்சத்தில் ஸோ வி ஹவ் டு செலக்ட் அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து சிமெட்ரி எலிமெண்ட்ஸை பாஸ் பண்ணிட்டு சிமெட்ரி ஆப்ரேஷன் பண்ணி வெதர் சி இன்ஃபினிட்டிவ் ஹச்ஆர்டி சி இன்ஃபினிட்டிவ் சி இன்ஃபினிட்டிவ் வியூ ஆர் டி இன்ஃபினிட்டி ஹச் அந்த மாதிரி வந்து லிமினியர் பாயிண்ட் குரூப்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க ஓகே. ஸோ அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த 2 பாயிண்ட் குரூப்பையும் எடுத்துக்கிறீங்க ஓகேவா? செகண்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு பாஸ் த சைக்கிளிக் பாயிண்ட் குரூப் ஓகேவா? பாயிண்ட் குரூப்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதாவது சி டைப் பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ எவ்வளோ சிஎன் ஆக்சஸ்ன்னு சிம்பிளாக சொல்லுவோம். ஸோ அப்போ எவ்வளோ சிஎன் ஆக்சஸ் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இப்போ ஒரு மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு C2 அதாவது C2 ஆக்சஸ் இருக்குது, C4 ஆக்சஸ், C3 ஆக்சஸ் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி பிரின்சிபல் ஆக்சஸ் சூஸ் பண்ணணுன்றத ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது எவ்வளோ சிஎன் ஆக்சஸ் இருக்குது அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு டேரெக்டாகவே தெரிஞ்சிடும். சிஎன் பிலாங்ஸ் டு 3 இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க அந்த மாலிகல் டெட்ராஹைட்ரலா இல்லையா? டெட்ராஹைட்ரல் அப்படின்னும் போது பர்ஃபெக்ட் டெட்ராஹைட்ரலா இருந்துச்சு அண்ட் சிஎன் வந்து பிலாங்ஸ் டு 3ன்னா
அந்த மாலிகுல் வந்து டெட்ராஹைட்ரல் பாயிண்ட் குரூப், அதாவது ஹை சிமெட்ரி பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்றோம். ஸோ அப்படி பார்க்கும்போது CN வந்து 4 இருக்கு, அப்போ ஆக்டாஹைட்ரல்னு செக் பண்ணுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க 2 பாயிண்ட் குரூப்ஸ், 2 டைப் பாயிண்ட் குரூப்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ CN பாயிண்ட் குரூப் இருக்கு, அதுல வந்து N = 3ஆவும் இல்லை 4ஆவும் இல்லை அப்படின்னும் போது யூ ஹேவ் டு எலிமினேட் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், லீனியர் பாயிண்ட் குரூப்பை எலிமினேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது மூலியமா வி கேன் எலிமினேட் ஹை சிமெட்ரி பாயிண்ட் குரூப் ஆல்சோ. ஸோ அப்போ 2 கிளாசிஃபிகேஷன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது என்னன்னா லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப், டி டைப் பாயிண்ட் குரூப், CN பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு வி ஹேவ் டு செலக்ட் பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பிரின்சிபல் ஆக்சஸ் செலக்ட் பண்றீங்க. பிரின்சிபல் ஆக்சஸை சூஸ் பண்ணிட்டு தென் வி ஹேவ் டு செக் என்ன பண்ணணும். ஸோ C2 ஆக்சஸ் இருக்கா, the C2 ஆக்சஸ் which is perpendicular to the principal axis தான் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது whether the C2 axis perpendicular to the principal axis இருந்துச்சுன்னா அது நீங்க டைரக்டா என்ன வந்துடலாம், which is belongs to D type point group அப்படின்னு சொல்லி வந்துடுறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பாக்குறீங்க, ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் C2 ஆக்சஸ் பர்பண்டிகுலரா இல்லை, அதாவது பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பர்பண்டிகுலரா இல்லைன்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், டி பாயிண்ட் குரூப்பை எலிமினேட் பண்ணிடலாம். டி பாயிண்ட் குரூப்பை எலிமினேட் பண்றது மூலியமா we have to fix the C is the point group, C type point group அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் we have to pass the plane of symmetry. Plane of symmetry அப்படின்னும் போது whether the plane is passed through positive the parallel to the principal axis அப்படின்னா C infinity V is the point group. அப்போ வந்து பாத்தீங்கன்னா in case the plane which is perpendicular to the principal axis அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பாத்தீங்கன்னா C infinity H அப்படின்னு சொல்லிட்டு CN H அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம், அதாவது பர்பண்டிகுலரா போகுதுன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பாயிண்ட் குரூப் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம கொடுத்த ட்ரிக்ஸ். ஓகேவா? பட் இது மட்டுமே நமக்கு போதாது, இது வந்து 99% வந்து ஒர்க் ஆகும். பட் சம் கேசஸ்ல வந்து we have to work it out. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து இது எல்லாமே அப்போ இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் கொஷின்ஸ்ல வந்து டைரக்டாவே கேட்பாங்க. இப்போ C டைப் பாயிண்ட் குரூப் கொடுத்துட்டாங்க, நமக்கு மாலிகுல் கொடுத்துட்டு பாயிண்ட் குரூப் மட்டும் தான் கேட்பாங்கன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இல்லையா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அந்த ஆர்டர்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப்னா அதுக்கு ஆர்டர் என்ன, ஹை சிமெட்ரி பாயிண்ட் குரூப்னா அதுக்கு ஆர்டர் என்ன, அந்த ஆர்டர் அப்படி ஆர்டர் ஈக்குவல் டு 24னா அப்போ அந்த 24 எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்ற வரைக்கும் யூ ஹேவ் டு கீப் ரிமெம்பர். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த போர்ஷன்ஸை ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். பட் இந்த பாயிண்ட் குரூப் கேட்கறதுன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ கேசஸ். இந்த மாதிரியும் கேட்பாங்க கொஸ்டின்ஸ், மாலிகுலை கொடுத்து பாயிண்ட் குரூப் கேட்கறது. ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு கேட்பாங்க. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் குரூப் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்றதுல கிளியரா இருங்க. அண்ட் இப்போலேருந்தே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, மேபி வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லை நிறைய பேர் வந்து கிளாஸ் படிக்கிறவங்க தான் இருப்பீங்க. ஸோ அந்த பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் கிளாஸஸ் அப்போவுமே உங்களுக்கு நாட் அதே சாரிப்பா, ஏதோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ கிளாஸ் கட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ கிளியரா இருக்குல்ல. ஸோ நம்ம சொல்லுங்க. ஆனா மாரி செல்வம் வந்து உள்ள வரைக்கும் வெயிட் பண்றாங்களாமா, நீங்க அப்ரூவல் பண்ண சொன்னாங்க கிளாஸ் ஜாயின் பண்றது. அப்படியா? ஓகேம்மா, அதை இருங்க செக் பண்றேன். ஓகே.
தேங்க் யூ. ஓகேப்பா. வில் கன்டின்யூ. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஃபியூ மோர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரீவியஸ் கிளாஸஸ் ரைட்? ஸோ இப்போ ஒரு 2, 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு, நம்ம வந்து வில் கன்டின்யூ தட் கேரக்டர் டேபிள். சரியா? ஸோ பார்ப்போம். சரிப்பா, இந்த மாலிக்யூல் ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க இப்போ நீங்க. ஆல்ரெடி குடுத்தேன்னு நெனைக்கிறேன், இந்த மாலிக்யூல். ஓகேப்பா, நம்ம பார்ப்போம். ஓகேப்பா. இதுக்கு பாயிண்ட் குரூப் என்ன வரும்? சொல்லுங்க பார்ப்போம். PtCl4. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் குரூப்? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யாருப்பா? ஸோ இதுக்கு பாயிண்ட் குரூப் என்னப்பா? ஸோ ப்ளீஸ் நோட் எடுங்க. எல்லாரும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. பாயிண்ட் குரூப் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். F4 தானே? என்னம்மா? F4. ஸோ அம்மா, நீங்கள் சொன்னது என்னன்னு புரியல. மேபி யூ கேன் டெக்ஸ்ட். ஓகே. ஸோ சக்தி D4H சொல்லியிருக்காங்க. ஓகே. வேற ரிமைனிங் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். ஸோ இதுக்கு வந்து பாயிண்ட் குரூப் என்ன வரும்? PtCl4. ஹரிணி. ஓகே. D4H இஸ் பாயிண்ட் குரூப். ஓகே. அதர்ஸ்? Rizwana D4H. ஓகே. வாட் அபவுட் அதர்ஸ்? சீக்கிரம் சொல்லுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ ஓகே, D4H இஸ் அ பாயிண்ட் குரூப் ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு என்னப்பா பண்ணணும்? ஸோ இப்போ ஃபஸ்ட் மாலிகுல் எடுத்து PtCl4. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு செக் த லீனியர். ஓகே, லீனியரிட்டி இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீனியரிட்டி இருக்காப்பா? ஸோ வெதர் திஸ் மாலிகுல் லீனியர் ஆர் நாட் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன செக் பண்ணணும்? லீனியரா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா? ஸோ லீனியர் செக் பண்ணும்போது இது லீனியரும் கிடையாது ரைட்? ஓகே, நான் லீனியர். ஓகே, தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வி ஹவ் டு செக் த பிரின்சிபல் ஆக்சஸ், அதாவது சிஎன் ஆக்சஸ் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் சிஎன் ஆக்சஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இசட் டைரக்ஷன் ரைட்? ஸோ இந்த சென்டர் டைரக்ஷனில் வி ஹவ் டு பாஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? C4 பாயிண்ட் குரூப் ரைட்டா? ஸோ இப்போ ஆமாம், NH4 4. ஓகே. This one. Okay. NH3 4. Okay.
ஸோ இப்போ பார்ப்போம் செகண்ட் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் முடிச்சவங்க செகண்ட் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. பட் ப்ளீஸ் லிசன், இதையும் பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிஎன் ஆக்சஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் சிஎன் ஆக்சஸ், ரைட்? ஸோ இப்போ சிஎன் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா C4 இருக்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா C2வும் ப்ரெசென்ட் இருக்கு. ஸோ எப்படி என்னால் மாலிகுல் இப்படி என்னால் ஆக்சஸ் பாஸ் பண்ண முடியும் இல்லையா? பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்கார்டிங் டு த பிரின்சிபல், அக்கார்டிங் டு த ரூல், இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் வந்து நமக்கு என்னது C4 தான் இது பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகேவா? இப்போ C4 ஆக்சஸ் செக் பண்ணிட்டு விச் மீன் C4 இஸ் த பிரின்சிபல் ஆக்சஸ் செக் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், சி டைப் பாயிண்ட் குரூப் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நம்ம என்ன பண்ணணும், அகைன் வி ஹேவ் டு செக், அதாவது நம்பர் வந்து 4ங்கிறனால 4C2 ஆக்சஸ் பர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் தான் செக் பண்ணணும். இப்படி இருந்துச்சுன்னா this molecule belongs to D4 point group, ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4C2 ஆக்சஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, ரைட்? ஸோ இதில் 4C2 ஆக்சஸ், அதாவது 4C2 ஆக்சஸ் பர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சஸ். இதில் பிரின்சிபல் ஆக்சஸ் இங்கே பாஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ 4C2 ஆக்சஸ் எங்க இருக்குன்னா, this is 1C2, this is 2nd C2, this is 3rd C2, this is 4th C2. ஓகேவா? இந்த 4C2 மாலிகுலும் வந்து பார்த்தீங்கன்னா which is perpendicular to the principal axis, right? ஸோ அப்படி பார்க்கும்போது which is belongs to D4 point group பார்த்துட்டோம். ஸோ இப்போ D4 point group பார்த்ததுக்கு அப்புறம் we have to pass the plane, right? ஸோ இப்போ பிளேனை பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ பிளேன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுல சிக்மா ஹச் பிளேன் இருக்காப்பா? இதுல சிக்மா ஹச் பிளேன் இருக்கா இல்லையா? சிக்மா ஹச் ஆர் சிக்மா வி பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இதுல சிக்மா வி அஃப்கோர்ஸ் இருக்கு. ஸோ C2 மாலிகுல் வழியாக நமக்கு பேரலாக பாஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா ஹச் இருக்குப்பா. சிக்மா ஹச் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் மாலிகுலையும் இப்படி கட் பண்ணிட்டு போகும். ஓகே, ஸோ இந்த ஹோல் மாலிகுலையும் இப்படி பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பர்பெண்டிகுலராக கட் பண்ணிட்டு போகும். ஸோ அப்போ சிக்மா ஹச் ஆல்சோ தேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலுக்கு D4H is the point group. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா D4H is the point group. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா? ஸோ இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள், செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு வந்து ஆப்ஷன் என்னன்னா octahedral point group, octahedral point group, நெக்ஸ்ட் வந்துட்டு tetrahedral point group, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து D4H is the point group. ஓகே, ஸோ அண்ட் டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா C4V is the point group. இப்போ சொல்லுங்கப்பா. ஸோ ஃபார் த செகண்ட் எக்ஸாம்பிள் விச் இஸ் த ஆன்சர்? Cobalt NH3 4 times. ஓகே, some Cl2 trans. ஸோ இப்போ சொல்லுங்கப்பா. என்ன ரெஸ்பாண்டே காணும்? பேசுறது கேக்குதாப்பா? ஓகே, ரெஸ்பாண்ட். D4H is the point group. ஓகே, அதர்ஸ் இப்போ 12 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் 2-3 தான் ரிப்ளை பண்றீங்க. ஸோ ஆக்டிவா அன்னைக்கு இருந்த மாதிரி இருங்க. எங்க மற்றவங்க காணும்? ஓகே, காயத்ரி வந்துட்டாங்க. D4H, ஷாலினி octahedral. ஓகே, வேற? ஓகே, அதர்ஸ் புவனேஸ்வரி, பாலமுருகன், கோகிலா, ஹரிணி, ஜெனிபா, கார்த்திகா. ஓகே, D4H ஹரிணி சொல்லியிருக்காங்க. சந்தானம் லட்சுமி octahedral. ஓகே ஓகே, D4H. ஓகேப்பா, octahedral, D4H. இது இல்லாம வேற இருக்காது ஏதாவது பாயிண்ட் குரூப்ஸ் வந்திருக்கா? ஓகே, octahedral. ஓகே ஓகேப்பா, வில் சி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? நீங்க தான் ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்? ஒரு மாலிகுலை நமக்கு கொடுத்துட்டாங்க. லெட்ஸ் சே திஸ் இஸ் மாலிகுல், ரைட்? ஸோ இப்போ இந்த மாலிகுல் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும் இல்லையா? ஆல்ரெடி நான் இங்கே டிரான்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். இது வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ், ரைட்? ஸோ இது நமக்கு ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இதை நான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து டிரான்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு கோபால், இங்கே வந்து குளோரின் மாலிகுல், இங்கே ஒரு குளோரின் மாலிகுல், ரைட்? ஸோ அப்போ இங்கே வந்து NH3, ரைட்டா? ஸோ NH3, ஓகே. ஸோ இங்கே வந்து அகைன் NH3, ரைட்? ஸோ இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னப்பா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு செக் லீனியர் ஆர் நான் லீனியர். ஓகே, சக்தி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் லீனியர், ரைட்?
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதை கேன்சல் பண்ணிடலாம், நான் லீனியர் அப்படின்னும் போது வி ஹவ் டு கேன்சல் அவுட் இந்த லீனியர் பாயிண்ட் குரூப்லாம் இருக்கு இல்லையா. ஸோ லீனியர் பாயிண்ட் குரூப்பாக இருக்கக்கூடிய லீனியர் பாயிண்ட் குரூப்ஸை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடுறோம். சரியா, லீனியர் பாயிண்ட் குரூப் கிடையாது. ஓகேவா. ஸோ செகண்ட் திங் நம்ம என்னப்பா பண்ணணும், ஸோ வி ஹவ் டு செக் த சிஎன் ஆக்சிஸ். இதில் என்ன சிஎன் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த சிஎன் ஆக்சிஸ் ஃபார் திஸ் மாலிகூல்? C4. Okay. So others. Okay. C4, 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 right? C4 வந்து பாத்தீங்கன்னா எது வழியா நம்ம பாஸ் பண்ண போறோம்? இப்போ C4 ஆக்சிஸ் எது வழியா நமக்கு பாஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த குளோரின், இந்த கோபால்ட், இந்த குளோரின், அதாவது Z ஆக்சிஸ், ரைட்டா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா C4 Z ஆக்சிஸ். ஓகேவா. ஸோ இப்போ பார்க்கும்போது C4 இஸ் த பாயிண்ட் குரூப். அதர் தென் தட் வேற ஏதாவது பாயிண்ட் குரூப் இருக்கா நமக்கு? கோபால்ட் என்னமா சொல்லியிருக்கீங்க காயத்ரி? சிஎல் கோபால்ட் NH3 4 times and Cl, right? ஓகே ஓகே ஓகே. பிரின்சிபல் ஆக்சிஸ் பாஸ் ஆகுது சொன்னீங்களா? ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. இது இல்லாம நமக்கு என்ன பாயிண்ட் குரூப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து CN ஆக்சிஸ்ல நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ C4 பாயிண்ட் குரூப் இருக்கு, ஸோ C2 பாயிண்ட் குரூப் இருக்கு இல்லையா. ஸோ அமாங் திஸ் இதுல நமக்கு எது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்? இப்போ இதுல வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் நமக்கு நல்லாவே தெரியும். C4 இஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸ். அண்ட் ஒன் திங், இதுல வந்து பாத்தீங்கன்னா n வந்து 4 இருக்கு இல்லையா. n வந்து 4 இருக்குன்னும் போது there will be a possibility for octahedral, right? ஸோ octahedral பாயிண்ட் குரூப்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. பட் நமக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கக்கூடிய மாலிகல் 2 குளோரின் இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே நமக்கு NH3 இருக்குன்ற பட்சத்துல this is going to be octahedral ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல மேபி நமக்கு ஆக்டாஹெட்ரல் வரலாம். பட் இந்த இடத்துல திஸ் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஆக்டாஹெட்ரல். அதனால ஆக்டாஹெட்ரல் கிடையாது, டெட்ராஹெட்ரலும் கிடையாது. ஓகே. ஸோ யாரெல்லாம் டெட்ராஹெட்ரல் போட்டிங்களோ அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Cl2, அதாவது லிகான்ஸ் வந்து வேறையா இருக்கு இல்லையா. ஸோ எல்லாமே நமக்கு சேமா இருக்கும், அதாவது பர்ஃபெக்ட் ஆக்டாஹெட்ரலா இருக்கணும். இப்போ இங்க அமோனியா மாலிகல் CN மாலிகல் இருக்கிறதுனால இங்க என்ன இருக்கும் உங்களுக்கு, அந்த மாலிகுலோட எலக்ட்ரான் டோனார் கெப்பாசிட்டி, அதாவது பை டோனார், பை அக்செப்டார், இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகும், பாண்ட் லென்த் வில் பி சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ பர்ஃபெக்ட் ஆக்டாஹெட்ரலா இருந்தா மட்டும்தான் நம்ம ஆக்டாஹெட்ரல் அப்படி. ஸ்கிரீன் நாட் விசிபிள். ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்போ விசிபிளா இருக்கா? ஸோ இப்போ ஸ்கிரீன் தெரியுதாப்பா? ஸ்கிரீன் அண்ட் வாய்ஸ் கேக்குதா? இஸ் இட் கிளியர்? ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. ஓகே பாப்பா, இப்போ வந்து பாருங்க. ஸோ எதுலேருந்துப்பா கேட்கல? ஸோ அந்த மேட்ரிக்ஸ்லேருந்தே கேட்கலையா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ். ஓகே ஓகே, நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க, நம்ம என்ன வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஆஃப் நவ் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பாயிண்ட் குரூப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஓகேப்பா, ஓகே, தேங்க்யூ பாலர். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் குரூப்ஸ், ஓகேவா. பாயிண்ட் குரூப்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் டேபிள். ஓகேவா. ஸோ இந்த கேரக்டர் டேபிள்ல இட்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, நாட் டூ மச். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடும் கிடையாது, இட்ஸ் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்ற சொல்லி, இதுவே இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஆப்ரேட் பண்றதுல இந்த சிமெட்ரி எலமெண்ட், சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே மேத்தமெட்டிக்கலா நம்ம அதை மாலிகல்ஸ்க்கு அப்ளை பண்றோம். ஸோ அது மேத்தமெட்டிக் வேல் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இட்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் மேக்ஸ் ஆஸ் வெல் அஸ் த தியரிட்டிக்கல் பார்ட் ஆல்சோ இன்க்ளூடட். ஓகேவா. ஸோ அதை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பாருங்க, த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் குரூப்ஸ். ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த பாயிண்ட் குரூப்பா. சரியா. ஸோ இப்போ பாயிண்ட் குரூப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ பாயிண்ட் குரூப். இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அல்ஜிபரிக் ஸ்ட்ரக்சர் கால்டு குரூப். ஓகேவா. ஸோ பாயிண்ட் குரூப்ன்றது ஒரு அல்ஜிபரிக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய குரூப். அது வந்து என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா. இங்க நம்ம எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் சிமெட்ரி எலமெண்ட்ஸ். அந்த சிமெட்ரி எலமெண்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஆபரேஷன்ஸ், அந்த நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸை வச்சு நம்ம என்ன சொல்றோம், த பாயிண்ட் குரூப்ஸ், அதாவது கலெக்ஷன் ஆஃப் சிமெட்ரி எலமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருப்போம். ஓகேவா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா த டெஃபினிஷன்ஸ் ஃபார் பாயிண்ட் குரூப் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னும் போது இட் ஒபேஸ் 4 ரூல்ஸ் பா. இந்த 4 ரூல் இருக்கு which is very very important. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஈஸி தான். ஓகேவா, சிம்பிள். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ரூல் 1. ரூல் 1ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the each group, ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க, each group contains an identity operation that commutes
with all other member of the group and leave them unchanged. ஓகே, மேபி உங்களுக்கு டெஃபினேஷன் படிக்கும்போது புரியாம இருக்கலாம், பட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அப்போ ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ ஈச் குரூப் கண்டைன் ஐடென்டிட்டி ஆப்ரேஷன்ஸ்பா. ஐடென்டிட்டி ஆப்ரேஷனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஐடென்டிட்டி விச் ரெப்ரசன்ட் அஸ் இ, ரைட்டா? ஸோ ஐடென்டிட்டி அப்படின்னும் போது இன்ற ஆப்ரேஷன்ஸ் தட் கம்யூட் வித் ஆல் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தட் கம்யூட் வித் ஆல் அதர் மெம்பர்ஸ். முதல்ல கம்யூட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ கம்யூட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ மேத்தமெட்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா உங்களுக்கு புரியணும் அப்படின்ற பட்சத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எழுதிடுறேன் நான். ஓகே, ஸோ இப்போ 5 + 1. ஸோ இப்போ கம்யூட்னா ஒன்றும் கிடையாதுப்பா. இப்போ 5 + 1 இருக்கா? ஓகே, ஸோ இப்போ 5 + 1 = 6, ரைட்? ஸோ இதுவே நான் அகைன் இந்த ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன், விச் மீன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ 1 + 5, இப்போ எனக்கு என்ன வரும்? அகைன் 6 தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதையே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் பண்றேன். ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்றேன் அப்படின்னும் போது ஸோ 5 × 1 = 5, ரைட்? ஸோ இப்போ 5 இன்டூ, இது ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன்? இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? கம்ப்யூட்டர்ன்றது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதை நான் எங்க யூட்டிலைஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் லிசன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்ஸ் அப்படின்றத என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றப்பா. கம்யூட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் உங்களுக்கு மேபி சம் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நியூ டேர்மா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு இது நியூ டேர்ம் தான். கம்யூட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 9th புக்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 9th என்சிஆர்டி புக்ஸ், ஸோ ஈவன் 4th கூட இருக்கு. நம்ம இந்த அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையாப்பா? ஸோ அதோட டேர்ம்ஸ் தான் நம்ம கம்ப்யூட்டரும் கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க. ஸோ இந்த 5 + 1 = 6, ரைட்? ஸோ இப்போ அதே நான் சேஞ்ச் பண்றேன். அதாவது 1 + 5னாலும் நமக்கு 6 தான் வரும். இப்போ 5 × 1 அப்படின்னாலும் 5 தான். ஸோ 1 × 5 அப்படின்னாலும் நமக்கு என்ன வரும்? 5 தான் வரும், ரைட்? ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the addition, ஓகே, ஸோ அடிஷன் அண்ட் இது என்னப்பா மல்டிபிகேஷன், இது ரெண்டுமே வந்து கம்யூட்டா இருக்கும். பட் இந்த கேஸ் ஆஃப் சப்ஸ்ட்ராக்ஷன் டிவிஷன் வந்து கம்யூட் கிடையாது. இது எப்படி சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ எடுத்துக்கோங்க. ஸோ the 5 - 1, ரைட்? ஸோ 5 - 1னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 4, ரைட்? ஸோ இது ரெண்டுத்தையும் நான் சேஞ்ச் பண்றேன். 1 - 5 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இட்ஸ் -4. ஓகே, ஸோ இதே சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, சாரி டிவிஷன் பண்ணுங்களேன். டிவிஷன் பண்ணும்போது 5/1 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 5 வரும் இல்லையா? ஸோ பட் இந்த கேஸ் ஆஃப் 1/5 இது ரெண்டுத்தையும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன் அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும்? ஸோ நியூமரிக்கல் வேல்யூ 0 பாயிண்ட் சம்திங் வரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூட் இட் செல்ஃப், அதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் இங்க வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்? இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த குரூப் தியரி நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஐடென்டிட்டி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி வித் மல்டிபிகேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு A its multiplication of E = A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. This is commute. ஓகேவா? ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா which is commute with all other members அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ all other members அப்படின்னா இப்போ நம்ம ஆப்ரேஷன் ஒரு மாலிகுல் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ப்ளீஸ் லிசன். இதனால ரூலா மட்டும் சொல்லிட்டு போக முடியும், பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டெர்மினாலஜி ஆஸ் வெல் அஸ் த கான்செப்ட் இந்த ரூலுக்கு, சரியா? ஸோ அதனால வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ கம்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரூல், அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் ரூல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் ஷுட் பி கம்யூட் வித் ஆல் அதர் மெம்பர்ஸ் பிரசன்ட் இன் த சேம் குரூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரூல், ஃபர்ஸ்ட் ரைட்டா? ஸோ அதாவது ஐடென்டிட்டி விச் ஈக்குவல் மல்டிபிகேஷன் வித் ஏ அப்படின்னும் போது ஸோ ஏ இன்டூ இ அப்படின்னாலும் நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா ஏ தான் ப்ரெசென்ட் ஆகும். இதை வந்து ரூலா படிக்கும் போது நமக்கு புதுசா தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை அப்ளை பண்றேன் பாருங்களேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஓகேவா? ஸோ இது வந்து வாட்டர் மாலிகல், சரியா? ஸோ இப்போ இந்த வாட்டர் மாலிகல் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது ஸோ இப்போ நான் இங்கே என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஐடென்டிட்டி ஆப்ரேஷன்ஸை அப்ளை பண்ணுறேன்ப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும்? ஸோ இப்போ லெட்ஸ் சே ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ வாட்டர் மாலிகல்
ஓகே. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் என்ன பண்ணிடுறேன், லேபிள் பண்றேன்ப்பா. ஸோ லேபிள் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இது என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கன்சிடர் திஸ் H1 அண்ட் H2. இப்போ ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் பண்ண ஆஃப்டர் திஸ் ஐடென்டிட்டி ஆப்ரேஷன், அதாவது E வந்து ஆப்ரேட் பண்றோம். ஸோ இப்போ இந்த மாலிகுலோட ஓரியன்டேஷன் எங்க இருக்கும்? ஸோ அதாவது ஹைட்ரஜன் அண்ட் அதாவது ஹைட்ரஜன் 1 2 எப்படி இருக்கும்? ஸோ இங்க பிரசண்டா இருக்கும் இல்லையா? ஸோ இதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஆஃப்டர் identity operation, the presentation, the orientation of an hydrogen, அதாவது hydrogen 1 and hydrogen 2 should be same, right? ஓகேவா? இதுல யாருக்கும் டவுட் இல்லை. ஓகேவா? ஸோ டவுட் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க, புரியலனாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ அகெயின் இங்க பாருங்க, ஐடென்டிட்டி வித் ஏ அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பாயிண்ட் குரூப்? வாட்டர் மாலிகுலை பொறுத்த வரைக்கும் வாட்டருக்கு என்னப்பா பாயிண்ட் குரூப்? வாட் இஸ் த பாயிண்ட் குரூப் ஃபார் வாட்டர் மாலிகுல்? சீக்கிரம் சொல்லுங்க. C2V. ஓகே, C2V. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா C2V பாயிண்ட் குரூப். ஓகேவா? ஸோ அப்போ அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடென்டிட்டி இருக்குமா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா C2 ஆக்சஸ் இந்த Z டைரக்ஷன் இருக்குமா? அதுக்கப்புறம் சிக்மா V பிளேன், ஒரு சிக்மா V அண்ட் 2 சிக்மா V இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இதோட ஆர்டர் வந்து நமக்கு என்ன வரும்? ஆர்டர் ஈக்குவல் டு 4 வரும் நமக்கு இந்த கேஸ் ஆஃப் C2V பாயிண்ட் குரூப். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the identity operation, அதாவது this is an identity operation which can be commute with all other members, அதாவது with multiplication with all other members. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ நான் C2 ரொட்டேஷன் C2 ஆக்சஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இது ஐடென்டிட்டி ஆபரேஷன் நான் என்ன பண்ண போறேன், இது கூட கம்யூட் பண்ண போறேன். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நான் என்ன பண்றேன், I'm performing C2 in Z direction. ஓகேவா? ஸோ இப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது இப்போ சொல்லுங்க பார்ப்போம், த ஓரியன்டேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் எங்கப்பா இருக்கும்? ஸோ ஹைட்ரஜன் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ நான் இதை பெர்ஃபார்ம் பண்றேன், இப்படி C2 ஆக்சஸ்ல நான் என்ன பண்றேன், இப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது, ஸோ அதாவது C2 Z ஆக்சஸ், இப்போ ஓரியன்டேஷன் சேமா இருக்குமா இல்லை டிஃப்ரெண்டா இருக்குமா? ஸோ இந்த ஓரியன்டேஷன்னா ஹைட்ரஜனோட பிளேஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஆஃப்டர் த C2 ரொட்டேஷன் சேம் ஆர் டிஃப்ரெண்ட்? ஓகே, டிஃப்ரெண்ட். எஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் என்ன ஆகும்? இட் வில் பி சேஞ்ச், ரைட்? ஸோ அப்போ பாருங்க, ஸோ பிஃபோர் திஸ் ஆப்ரேஷன் ஓரியன்டேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜனோட பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் ஹைட்ரஜன் 1ங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடோ இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. ஆஃப்டர் இங்க பாருங்க ஐடென்டிட்டி, இதுல என்ன ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன்? 2 ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன், ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் C2 ஆப்ரேஷன். அப்போ ஆஃப்டர் ஓரியன்டேஷன் எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2-1 இப்படி கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் அகைன் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே இங்க வந்து ஐடென்டிட்டிக்கு பதிலா ஐ எம் ஆப்ரேட்டிங் C2 Z ஆக்சஸ். ஓகே, இதுல C2 Z ஆக்சஸ் இது வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது திஸ் இஸ் அனதர் கான்ஃபிகரேஷன். இதுல H1 H2 இருக்கு. ஸோ இப்போ என்ன C2 ரொட்டேஷன் பண்ண பிறகு என்ன வந்துடும்? ஸோ ஓரியன்டேஷன் என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா திஸ் வில் பி சேஞ்ச். இப்போ நான் என்ன பண்றேன், அகைன் இந்த இடத்துல ஐடென்டிட்டி ஆப்ரேஷனை எடுக்கிறேன்ப்பா. ஸோ அப்படி எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா the orientation should be same. அப்போ பாருங்களேன் இந்த கேஸ்ல, ஸோ தட் orientation of the molecule in the case of identity with C2 அப்ப என்ன இருக்கு? சேமா இருக்கு, பிளஸ் C2 with identity. ஓகேவா? ஸோ அதாவது இதை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐடென்டிட்டி C2 equal to C2 identity. ஓகேவா? ஸோ அது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி சேம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு சொல்ல வர்றது, புரியுதா? இட் ஷுட் பி சேம் வித் C2. ஓகேவா? இங்க C2, ஏன்னா இங்க பாருங்க, இப்போ இந்த மாலிகுல் எடுக்கிறீங்க, இங்க பாருங்க டைரக்டா இப்போ இந்த 2 ரொட்டேஷன் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், இதை வந்து டைரக்டா ஆஃப்டர் திஸ் ரொட்டேஷன் இந்த மாலிகுல் இருந்து இந்த மாலிகுல் என்ன பண்ணிடலாம், நம்ம டைரக்டா வந்தோம் அப்படின்னா C2 ரொட்டேஷன் பண்ணா போதும் இல்லையா? இங்க பாருங்க, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு C2 ரொட்டேஷன் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு C2 ரொட்டேஷன். அப்போ இது ரெண்டும் நமக்கு சேமா இருக்கா? ஸோ should be same, right? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா this is commute. ஐடென்டிட்டின்றது இட்ஸ் a commute property. ஐடென்டிட்டின்ற ஆப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா it is an commute. ஓகேவா? ஸோ கம்யூட்ன்றது ஆஃப்டர் நம்ம பிளேஸ்மெண்ட், அதாவது இந்த ஆப்ரேஷன்ஸ்
பிளேஸ்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் இட் ஷுட் பி சேம் ரிசல்ட்டாக இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈச் குரூப் கண்டைன்ஸ் அன் ஐடென்டிட்டி ஆப்ரேஷன். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் குரூப் எடுத்துட்டா ஒரு பாயிண்ட் குரூப்ல அதாவது எல்லா மாலிகுலுமே இட் கண்டைன் ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் ஈன்றது இருக்கு இல்லையா? ஸோ தட் கம்யூட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தட் கம்யூட்டா இருக்கும் எப்போ வித் ஆல் அதர் மெம்பர்ஸ். இது வந்து நாட் ஓன்லி த C2. இப்போ இங்க பாருங்க, உங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஃப்ரீ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து C2க்கு மட்டும் தான் கிடையாது. இதே நான் ஒரு சிக்மா வி பிளேன் வச்சேன் அப்படின்னும் போது அதுக்கும் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கம்யூட்டா தான் இருக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஈச் குரூப் கண்டைன்ஸ் an ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் that commute with all other members of the group and leaves them unchanged. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சரிங்க பார்ப்போம். இப்போ ஒரு டேர்ம் இருக்குப்பா, மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ ரூல் பார்த்துட்டோம். மேத்தமெட்டிக்ஸ்ல குரூப்ஸ்ல எப்படி சொல்லி ரூல் ரெப்ரசென்ட் பண்றோம் அதெல்லாம் பார்த்துட்டோம். மேட்ரிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஒரு அகைன் ஒரு நியூ டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஸோ இப்போ லெட்ஸ் சே திஸ் இஸ் எக்ஸாம்பிள். நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ இப்போ அகைன் கெமிஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டோம். இதுவும் கெமிஸ்ட்ரி தான், முன்ன பார்த்ததும் கெமிஸ்ட்ரி தான், பட் பேசிக்ஸ். ஓகேவா? ஐயோ, சாரி. ஓகே, இதில் ஒரு பாண்ட் வரணும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, திஸ் இஸ் அன் மாலிகல். இப்போ நீங்க சொல்லுங்க பார்ப்போம், வாட் இஸ் த பாயிண்ட் குரூப்? இந்த மாலிகுலுக்கு பாயிண்ட் குரூப் என்ன? சீக்கிரம் எல்லாரும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்கப்பா, இந்த மாலிகுலுக்கு பாயிண்ட் குரூப் என்ன வரும்? எல்லாம் இருக்கீங்களா? ஓகே, என்னப்பா ஒரு மாலிகுல்? சரி, பாயிண்ட் குரூப். ஓகே, காயத்ரி சொல்லிட்டீங்களா? C2H. ஓகே, வேற C2H வந்திருக்கா? ஷூரா? அகைன் செக் பண்ணுங்க பார்ப்போம். C2H கன்ஃபார்ம்? ஒரு மாலிகுலுக்கு பாயிண்ட் குரூப் கண்டுபிடிக்கும் போது அகைன் நான் சொல்லியிருக்கேன், சீசர் கொஷின்ஸ்க்கு 1 மினிட் எடுக்கிறது பெரிய விஷயம். ஸோ அதனால அதுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் இப்போ இனிஷியல் நட்டுறதுனால யூ வில் டேக் டைம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு டைமையும் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. C2H வேறப்பா என்ன நீங்க ரிமைனிங் 11 பேரும் காணும்? யார்? பாலா, புவனேஸ்வரி, காயத்ரி, காயத்ரி சொல்லிட்டீங்க ரைட்? கோகிலம், ஹரிணி, ஜெனிபா என்ன நீங்க ரெஸ்பாண்டே வரலன்னு நினைக்கிறேன் எதுக்கும். ஸோ கார்த்திகா, சக்தி, செல்வம், ஷாலினி, ரிஸ்வானா. C2H, D2H. ஓகே, C2H.
ஓகே ஓகே C2H ஓகேப்பா. ஸோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாலிகுலுக்கு அக்கார்டிங் டு த ரூல் நம்ம அந்த லீனியரா இதெல்லாம் போட்டு செக் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து C2H தான்ப்பா பாயிண்ட் குரூப். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன பாயிண்ட் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் ஸோ நான் லீனியர் C2 ஆக்சிஸ் ஹரிசாண்டல் பிளேன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா C2H தான் பாயிண்ட் குரூப். சரியா? ஸோ இப்போ C2H அப்படின்னும் போது இது நமக்கு நல்லாவே தெரியும். இது எத்தனை வாட்டி அகைன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2H. இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த C2H இதோட டைமென்ஷன் சாரி இதோட ஓரியன்டேஷன் என்னப்பா? ஸோ அக்கார்டிங் டு த கார்டீசியன் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ கார்டினேஷன் கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய் இசட் ரைட். ஸோ இது எந்த டைரக்ஷன் வழியா பாஸ் ஆகும் இந்த C2ன்றது? சக்தி நீங்க D2 சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ அது D2H கிடையாது, C2H தான். அப்லோட் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா C2 பட் இது வந்து இந்த C2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆக்சிஸ்ல பாஸ் பண்ணுவோம் நம்ம? இந்த Z டைரக்ஷன்ப்பா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டைரக்ஷன் நான் அப்போலேருந்தே மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே. ஸோ அது ஏன்றது இப்போ சொல்றேன் பாருங்க ரீசன். இந்த C2 Z ஆக்சிஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அது ஏன் அப்படின்னா இனிமேல் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது வந்து Z டைரக்ஷன். 3Dல ஜஸ்ட் இமேஜின் இது Z டைரக்ஷன் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாயிண்ட் குரூப் அக்கார்டிங் டு த பாயிண்ட் குரூப் நமக்கு இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா C2 இந்த Z டைரக்ஷன்ல பாஸ் பண்ணுவோம்ப்பா. சரியா? C2 Z டைரக்ஷன். இது எதுக்காக பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த டிரான்ஸ்லேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இங்க பாருங்க. ஓகே. ஸோ எஸ் இந்த சென்டர் வழியா நம்ம பாஸ் பண்ணுவோம் Z டைரக்ஷன் ரைட். ஸோ இப்போ ஆஃப்டர் C2 ரொட்டேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. C2 ஆக்சிஸ் இங்க இருக்கு. ஸோ ஆஃப்டர் C2 ரொட்டேஷன் அப்போ C2 ரொட்டேஷனா நமக்கு என்ன வரும்னு பாருங்க. இப்போ C2 ரொட்டேஷன் நம்ம என்ன சொல்றோம்? ஸோ இது என்ன பண்ணுவீங்க? 120 டிகிரி இப்படி ரொட்டேட் பண்ணுவீங்க இல்லையா? ரைட். கரெக்டா? ஸோ இன்னும் உங்களுக்கு எப்படி புரியணும்னா இப்படி சொல்லிடுறாங்க. இந்த மாலிகுல் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? இங்க ஒரு C2 ரொட்டேஷன் பண்றேன். ரைட்டா? ஸோ ஒரு C2 ரொட்டேஷன் இந்த Z ஆக்சிஸ். சரியா? இப்போ டைமென்ஷன் வைஸ் பார்க்க போறோம். இப்போ இந்த ஃப்ளூரின் ஆட்டம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே திஸ் இஸ் ஃப்ளூரின் ஆட்டம் ரைட். இந்த ஃப்ளூரின் ஆட்டத்துல இதோட டைமென்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது மூணுமே X Y and Z ரைட். ஒரு நிமிஷம் இருங்க. சரி இப்போ பார்ப்போம். இப்போ என்னன்னா இந்த ஃப்ளூரின் ஆட்டத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆஃப்டர் C2 ரொட்டேஷன் ஓகேவா நமக்கு எங்க வந்திருக்கும்? அதாவது இது F1 இது F2ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இது F1 இதை F2ன்னு எடுத்துக்கிறோம். ஆஃப்டர் C2 ரொட்டேஷன் நமக்கு ஃப்ளூரின் ஆட்டமோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்குமா இல்லையாப்பா? ஃப்ளூரின் ஆட்டத்தோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்குமா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். So whether it will be same or different. Okay. So இப்போ ஃப்ளூரின் ஆட்டத்தோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஃப்ளூரின் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கும் ரைட். இது வந்து F1 இது F2 அப்படின்னு கன்சிடர் பண்றோம். சரியா? சோ இப்போ இதோட கோஆர்டினேட் சொல்ல முடியுமா? இப்போ இங்க நான் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன் இல்லையா? X Y Z ரைட். ஸோ பட் இப்போ நீங்க வந்தீங்க அப்படின்ற பட்சத்துல நல்லா பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதை நான் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு X1 Y1 Z1 எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க X2 செகண்ட் கோஆர்டினேட் ஓகே. ஸோ இது வந்து Y2 சரி. இப்போ இங்க வந்து கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல -X1 சரியா? ஸோ அதை X2ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? சரி -X1 and -Y1
அண்ட் இசட் அப்படி தான் பாருங்க. இசட் ஷுட் பி சேம். ஸோ பாசிட்டிவ்ல தான் இருக்கும். x1 z. இது ஏன்னு எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காவது இது ஏன்னு யாருக்காவது புரியாம இருக்கா? அதாவது நான் இதை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இந்த சிமெட்ரி எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது இப்போ ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரின்றது வந்து பாத்தீங்கன்னா விச் கண்டைன் ஒன்லி ஒன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? ஏன்னா ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரிங்கிறது இந்த ஒன் டைமென்ஷனல், அது வந்து ஒரே ஒரு ஆக்சஸ் அப்படின்றதுனால ஒரே ஒரு ஆக்சஸ் வழியா தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ பட் இந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரின்றது 2 கோஆர்டினேட்டை டிபெண்ட் பண்ணது. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த C2 ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி எப்பயுமே ஒரு கோஆர்டினேட்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் இந்த கோஆர்டினேட்ஸ் இருக்குல்லையே, எதை பிளேன் வச்சோன்னா வச்சுக்கோங்களேன், 2 கோஆர்டினேட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. XY YZ சொல்லிட்டு இதை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இங்க பாருங்களேன், இது ஏன் அப்படின்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட்ல இனிஷியலா இருந்தக்கூடிய கோஆர்டினேட்ஸ், ரைட்டா? சொல்லிட்டு அதாவது இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இதை வந்து ஓல்டு கோஆர்டினேட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓல்டு ஒன். ஓகேவா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ரொட்டேஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது எக்ஸ்னா ரைட், இது எக்ஸ். ஓகேவா? அப்ப இங்க இருக்கிறது என்னதுப்பா? இது மைனஸ் எக்ஸ், ரைட்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா -5. இது மேக்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் திஸ் ஃப்ளூரின் ரொட்டேஷன், ஆஃப்டர் தி C2 ரொட்டேஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட் வில் பி சேஞ்ச். இந்த பொசிஷன் ஆட்டத்தோட பொசிஷன் எங்க வந்திருக்கு? மைனஸ் நெகட்டிவ் மைனஸ் எக்ஸ்க்கும் மைனஸ் ஒய்க்கும் வந்திருக்கு. இசட் ஏன் சேஞ்ச் ஆகணும்னா இசட் ஆக்சிஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? நம்ம எந்த வழியா பாஸ் பண்ணிருக்கோம்? இப்படி பாஸ் பண்ணிருக்கோம். அப்ப எக்ஸ் ஒய்ல ஆட்டம் எப்படி இந்த மாலிகுல் எப்படி ரொட்டேட் ஆகும்? இந்த மாலிகுல் இப்படி ரொட்டேட் ஆகும் இல்லையா? சாரி, இங்கே இருந்து. ஓகே, ஸோ இந்த மாலிகுல் இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ அப்ப இசட் கோஆர்டினேட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் ஆல்வேஸ் சேம். சரியா? ஸோ இதுல வந்து ஆல்வேஸ் இல்ல, இந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா C2 ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா the z coordinate should be same. அங்க என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கு. பட் ரிமைனிங் x and y வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா the axis passes through z direction. இப்போ in case நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேனே. நெக்ஸ்ட் இந்த ஓகே, சோ இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் பாருங்க. சோ இப்போ லாஸ்ட் கேஸ்ல x y and z இருந்தது இல்லையா? ஸோ இப்போ நான் இது ஒரு C2 பாஸ் பண்ணிருக்கேன். C2 ஆக்சிஸ் இன் z டைரக்ஷன், ரைட்? ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஓகேவாப்பா? எந்த டவுட்டும் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. அண்ட் இந்த வீக் பயோ இன்ஆர்கானிக் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே சக்தி, தேங்க்யூ. எஸ். ஸோ இப்போ இந்த வீக் பயோ இன்ஆர்கானிக் அவங்க டெஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்கள் பயோ இன்ஆர்கானிக் படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் we will have solid state full portion test. சரியா? நம்ம இன்னும் full portion வைக்கல இல்லையா? meanwhile I will share the practice question. சரியா? ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அண்ட் என்ன சொல்றது, இந்த வீக் இல்லாம அப்கமிங் வீக்குக்கு we will have an exam for solid state. சரியா? ஸோ யாருக்காவது எனி டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்தா கேளுங்க. அதர்வைஸ் நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே கிளாஸ். ஸோ அதில் கேரக்டர் டேபிள் எப்படி கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிடுவேன். இதில் வந்து கேரக்டர் டேபிள் எப்படி அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குரூப் தியரி முடிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் குவாண்டம் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் பார்க்கலாம் எப்படின்றத. ஓகேவா? உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான், நீங்கள் எப்படி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான், அதை பொறுத்து தான் நான் என்ன சப்ஜெக்ட் என்ன அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது இருக்குது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் லீவ் ஆகிடலாம். ஓகேப்பா. அண்ட் தேங்க்ஸ். ஐம் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இந்த கிளாஸில் நிறைய கனெக்ஷன்ஸ் ப்ராப்ளம்னால எரர் ஆயிடுச்சு. அண்ட் மேபி அகைன் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ பாலா. ஓகேப்பா, குட் நைட்.